இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம கரெக்டா தெரிஞ்சிட்டோம்னா நம்ம லைஃப்ல தவறுகள் நடக்காது. அதாவது ஆண்டவருக்காக செயல்படுகிற விஷயத்துல தவறுகள் நடக்காது. இங்கே பவுல் ரொம்ப அழகா சொல்றார், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நம் ஆண்டவராகிய கர்த்தருக்கென்று ஒரு தயவுள்ள சித்தம் நம்மை குறித்திருக்கிறது. நம் ஒவ்வொருவரை குறித்து அவர் சித்தம் வச்சிருக்கிறார். அந்த சித்தம் சாதாரணமானது கிடையாது. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என்னுடைய நினைவுகள், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 7, 8, 9 பாத்தீங்கன்னா தெரியும். அங்கே கர்த்தர் தம்முடைய சித்தத்தை குறித்து சொல்றாரு, என் சித்தம் உங்களுடைய சித்தத்தை விட மிகவும் உயர்ந்திருக்கு. சாதாரணமா கிடையாது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களை குறித்து உயர்ந்த சித்தத்தை, உயர்ந்த நோக்கத்தை நான் உடையவராக இருக்கின்றேன். கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம் நம்மை குறித்து அவர் வச்சிருக்கிறார். நம்முடைய திறமைக்கு அப்பாற்பட்ட காரியம், நமக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் நிறைவேறக்கூடிய ஒரு காரியம். நமக்கு அதுக்கான எந்த ஏதுவும் நம்ம லைஃப்ல இருக்காது, அதற்கான எந்த சாத்திய கூறும் இருக்காது. ஆனா அவருடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பிளான் போட்டுட்டு செய்வாங்க. அந்த பிளான் பெரும்பாலும் தேவ சித்தமா இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் ஒரு கர்த்தரை அறிஞ்சவர் தான். முதலாவது, அப்புறம் ஒரு திருமணமாகி முதலாவது ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வயசு இருக்கும்போது அடுத்த ஒரு குழந்தை பிறந்தான். அந்த பையன், அதுவும் 2வது குழந்தையும் பையன். அப்போ அவர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரை பார்த்தோன்னு சொன்னார், பாஸ்டர், என் பிசினஸுக்கு கர்த்தர் 2வது பையனை கொடுத்துட்டார் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். இந்த பிசினஸ்ல ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒருத்தர் சேல்ஸ் பண்ணணும். 2 பேர் இருந்தா தான் கரெக்டா நடக்கும். பர்ச்சேசிங் ஃபுல்லா ஒருத்தர் பார்த்துக்கணும், சேல்ஸ் ஃபுல்லா ஒருத்தர் பார்த்துக்கணும். அப்பதான் நான் ஒரே ஆளா இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் பர்ச்சேஸ்க்கு நான் வெளியூர் போறேன், வெளியூர் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். அப்படி வெளியூர் போய் பர்ச்சேஸ் வரும்போது இங்க கவுண்டர், இங்க சேல்ஸ் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. உடனே அந்த நேரத்துல கடையை மூட வேண்டியதாயிடும். அதனால ஒரு ஆள் அதை செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப எனக்கு 2 பசங்க பிறந்துட்டாங்க. ஃபியூச்சர்ல என்னுடைய பிசினஸ்ல ஒரு பையன் பர்ச்சேஸ பாத்துக்குவான், ஒரு பையன் சேல்ஸ பாத்துக்குவான் அப்படின்னாரு. எனக்கு கேட்கறதுக்கு பரவாயில்ல, நல்லா யோசிக்கிறாரு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உண்மையா சொல்றேன், அது நடந்து சில வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அந்த பிசினஸ் அவர் கையில இல்லை. அந்த பிசினஸே அவர்கிட்ட இல்லை, போயிடுச்சு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் மனுஷன் போற நினைவு. கணக்கு போடுறாங்க 25 வருஷம் கழிச்சு. இப்ப குழந்தை பிறக்கும் போதே 25 வருஷம் கழிச்சு என்னுடைய பிசினஸ்ல இவன் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்குவான், இவன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்குவான்னு யோசிக்கிறாங்க, கணக்கு போடுறாங்க. இன்னைக்கு அந்த பிசினஸ் அவர்கிட்ட இல்ல. சில வருஷத்துல நான் எல்லாமே கண்முன்னா பாக்குறேன். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நினைவுகள் எவ்வளவு குறைவுள்ளது. என்னமோ பிளான் போடுறோம், கடைசியில் அது முதலுக்கே மோசமாயிடும், இருக்காது, இல்லாமே போயிடும். நம்ம ஏதோ பிளான் போடுறோம். ஆனா ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பிளான் போடுறாரு பாருங்க, அதுதான் நிலைச்சிருக்கு. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கு நிலைத்திருக்கு. இப்போ நம்ம போடுற பிளான் எப்படி இருக்குதுன்னா, அதுக்கு ஒரு பேஸ் இருக்கு. இப்ப இவர் நான் சொன்ன நபரை வச்சுங்களேன், அதே இன்ஸ்ட்ரக்ஷன், அதே இல்லஸ்ட்ரேஷனுக்கே வருவோம். அவருக்கு ஒரு பேஸ் இருக்குது. என்ன பேஸ் இருந்துச்சு?
ஒரு பிசினஸ் இருந்துச்சு, அது ஒரு பேஸ். இந்த பேஸுக்கு இந்த பேஸ் மேல 2 கட்டடம் கட்டுறாரு, 2 மாடி கட்டுறாரு. ஒரு மாடி பிசினஸ் பர்ச்சேஸ், இன்னொரு மாடி சேல்ஸ், 2 மாடி கட்டிட்டார். கடைசியில பேஸ்மெண்டே உடைஞ்சு போச்சு இல்லையா? நம்ம போடுற திட்டம்னா ஒரு பேஸ்மெண்ட் வச்சுக்கிட்டு போடுவோம். ஓ, நமக்கு இது ஒரு சூழ்நிலை இருக்குது, இது மேல அப்படி கட்டி எழுப்புவோம். நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப வந்து அப்பா அம்மாவும் டாக்டரா இருப்பாங்க, பிள்ளைகளை கண்டிப்பா டாக்டரா கூட நினைப்பாங்க. எத்தனை செலவு ஆனாலும் கோடி கணக்கில் பணம் கொடுத்து மெடிக்கல் காலேஜ்ல கொடுத்து அவங்க பிளஸ் 2 படிக்கும் போதே மெடிக்கல் சீட்டோடு புக் பண்ணிடுவாங்க. பெரிய தொகையை கொடுத்து 1 கோடி ரூபாய் கொடுத்து சீட்லாம் வந்து புக் பண்றதுக்கு 1 crore கொடுத்தோம்னா முதல்ல ஒரு சீட் அவங்களுக்கு பிக்சட். அவங்க என்ன மார்க் வாங்கினாலும் சரி, பிளஸ் 2 என்ன மார்க் வாங்கினாலும் சரி, ஒரு சீட் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா முன்னாடி புக் பண்ணும்போது பெரிய தொகைக்கு அவங்க எவ்வளவு குறைஞ்ச மார்க் வாங்கினாலும் சீட் அவங்களுக்கு கிராண்டட். அப்ப என்ன செய்யறாங்க, தங்க பிள்ளை வந்து கண்டிப்பா டாக்டர். ஏன்னா நம்ம வந்து டாக்டர், நம்ம ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்கிறோம், நாளைக்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே, வாரிசு வேணுமே. லாயர்ஸா இருக்கிறவங்க பாருங்க, பின்னால தன்னுடைய பிள்ளைகளை லாயர் ஆக்குவாங்க, அந்த லைன்லயே கொண்டு போவாங்க. பிசினஸ்ல இருக்கிறவங்க பாருங்க, பிள்ளைகளை பிசினஸ்ல அப்படியே இறக்கி விட்டுருவாங்க. ஒரு லெவல் வந்து அடுத்த சர்வே அதை அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு அதுல ரெடி பண்ணுவாங்க. ஒரு பேஸோடு எல்லாமே போய்கொண்டு இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு போடுகிற திட்டத்தை பாத்தீங்கன்னா எந்த பேஸுமே இருக்காது. நம்ம கிட்ட எந்த பேஸுமே இருக்காது, அதற்கான எந்த சாத்தியக்கூறு இருக்காது. நம்முடைய பேக்ரவுண்ட்ல அது எதுவுமே இருக்காது, நம்முடைய ஃபேமிலி ஹிஸ்டரியில் அது இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய பிளான் போட்டார்னா எந்த பேஸ்மெண்ட்டும் இல்லாமல் அது அழகா வளர்ந்துட்டு போகும். இதுல பேஸ்மெண்ட் இல்லைங்கிறது நான் என்ன சொல்றேன், நம்ம போடுற பேஸ்மெண்ட் இல்லை, ஆண்டவர் ஒரு பேஸ் போட்டிருக்கிறாரு. அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, அது பாதியில உடையாது. பேஸ்மெண்ட் இல்லைன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பேஸ்மெண்ட் இல்லாம ஆண்டவர் கட்டுறாரு, பேஸ்மெண்ட் இல்லாம இல்ல, நம்ம கிட்ட பேஸ்மெண்ட் இல்லை, நம்ம பேஸ்மெண்ட் இல்லாம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு பேஸ்மெண்ட் போட்டிருப்பாரு நம்மளுடைய பேஸ்மெண்டே ஆண்டவர் தான். புரியுதுங்களா? நமக்கு வந்து நம்ம போடுற பேஸ்மெண்ட் இல்லை, அதெல்லாம் உடைஞ்சிடும், சீக்கிரத்துல காணாம போயிடும், நான் இப்ப சொன்னது போல. ஆனா ஆண்டவரே நமக்கு ஒரு பேஸ்மெண்டா இருப்பார். அவரே அவருடைய வார்த்தை நமக்கு பேஸ்மெண்டா இருக்கும். புரியுதா? நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். அதுக்கு கண்மலை தான் பேஸ். அந்த கண்மலைங்கிறது கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பேஸ். அவர் மேல கட்டப்படும். அப்போ அந்த காரியம் உயர்ந்த விளங்கும், நிலைத்திருக்கும். பெருமழை வந்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று மோதி அடிச்சாலும் அந்த பேஸ்மெண்ட் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டு அவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட காரியம் நிலைச்சிருக்கும், என்னைக்குமே இடிஞ்சு விடாது. கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அது நிலைச்சிருக்கும், எத்தனை வருஷமான நிலைச்சிருக்கும். ஆனா கிறிஸ்துவின் மேல் கட்டப்படாமல் இருக்கிறது கொஞ்ச காலத்திலேயே காஞ்சு போயிடும், காணாம போயிடும். அதான் உண்மை. கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுதல். அப்போ இந்த பேஸ்மெண்ட் ஆண்டவர் தான். இந்த பேஸ்மெண்ட் கொடுக்கிற ஆண்டவர் கட்டி எழுப்புவதற்கு நம்முடைய ஒத்தாசை அவருக்கு தேவை. அதாவது பேஸ்மெண்ட் அவர் ஆயிடுறாரு, ஆனா நம்முடைய கோஆபரேஷன் அவருக்கு தேவை. நம்ம எது செஞ்சாலும் நம்மளும் கோஆபரேட் பண்ணணும். நம்ம கோஆபரேட் பண்ணாம அவரு எல்லாத்தையும் வந்து பலவந்தம் பண்ண மாட்டார். அப்ப அந்த கோஆபரேஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை உங்களுக்குள் விதைக்கிறார். எதுக்கு? நாம கோஆபரேட் பண்றதுக்காக. இல்லைன்னா நம்ம கோஆபரேட் பண்ண மாட்டோம், நமக்கு தெரியாது இல்ல. அதனால ஏன்னா நமக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, எந்த அறிவு இருக்காது, அதை பத்தி எந்த ஞானம் இருக்காது, எந்த பேக்ரவுண்ட் இருக்காது, நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை நமக்குள் உண்டாக்குவார். இப்போ உங்க லைஃப்ல வந்து நான் என்ன செய்யறது, இதுக்கு பிறகு நான் என்ன செய்யறது, நீ யோசிக்கலாம். ஃபியூச்சர்ல என்ன செய்யறது, என்ன காரியம். ஒண்ணு சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பேஸ்மெண்ட், அவர் தான் பேஸ்மெண்ட். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் உள்ளத்திலே நல்ல ஆவிக்குரிய வாஞ்சை இது ஒண்ணு இருக்கும். நல்ல ஆவிக்குரிய பிரகாரமான சில வாஞ்சை இருக்கும். அந்த வாஞ்சை வந்து தானாய் வர்றது கிடையாது, ஆழமாய் விதைக்கப்பட்டிருக்கும். அது உங்க மைண்ட்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை குறித்த ஒரு தாக்கம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா,
தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அந்த விருப்பத்தை அவர் தான் ஏற்படுத்தினார். நம்ம 1000 காரியத்தை விரும்புவோம். நம்ம விரும்புறதெல்லாம் நிலைச்சிருக்காது. புரிதல? நம்ம விரும்புறது நிலைச்சிருக்காது. ஆண்டவர் ஒரு விருப்பத்தை போட்டார்னா அது நிலைச்சிருக்கும். அதாவது நாங்க விசுவாசிகளா இருக்கும் போது அப்பெல்லாம் சில காரியம் நடக்கும். சில நேரத்தில் நல்ல மிஷனரி சேலஞ்ச் உள்ள யாராவது ஒருத்தர் சபையில பிரசங்கிக்க வருவாங்க. மிஷனரி ஊழியனா என்ன, அங்க அப்படி இருக்குது, ஜனங்க அப்படி சாகுறாங்க, அவ்வளவு மோசமா இருக்கிறாங்க, அப்படி வியாதியில் இருக்கிறாங்க, படிப்பறிவு இல்ல, எது வசதி இல்ல, வலது கைக்கு இடது கைக்கு தெரியாத ஜனங்கள், வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், பாமர ஜனங்கள், அவங்க விக்கிரகாரத்தை செய்யறாங்க, பிசாச வணங்குறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அதனால தற்கொலை படி சாகுறாங்க, ஜனங்கள் ஒவ்வொரு நாளிலும் நரகத்துக்கு போறாங்க, ஒருத்தர் வெட்டி சாகுறாங்க, மந்திரம் பண்ணி அவங்களுக்கு பில்லி சுனியம் பண்ணி ஒருத்தர் கொள்றாங்க, அப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு மோசமா இருக்குது இப்படின்னு பயங்கரமா அதை பத்தி அப்படியே விவரிச்சு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்கன்னா சபையில பார்த்தா ஒரு 10-15 பேர் உடனே வாலிபர்லாம் எழுப்பி நான் உடனே மிஷனரியா போறேன் அப்படின்னு நினைப்பாங்க. நான் உடனே போறேன், நான் மிஷனரி என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் மிஷனரியா போறேன், நான் மிஷனரியா போறேன், நான் மிஷனரியா போறேன், வட இந்தியா போறேன், வட இந்தியாவை அசைக்க போறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எங்க போதர் என்ன சொல்லுவாரு, சரிப்பா ரைட் நல்லது, ஒரு மாசம் கழிச்சு வா, ஒரு மாசம் கழிச்சு நம்ம இதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு அனுப்புனா ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஒன்னு அப்படியே எழுப்பாங்க, நான் ஒரு மிஷனரி, நான் உலகத்தை கலக்க போறேன், நான் வட இந்தியாவை கலக்க போறேன் அப்படின்னு அப்படியே வந்து நிப்பாங்க. ஆனா ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா, ஒரு மாசம் கழிச்சு வா அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னா ஒரு மாசம் கழிச்சா ஒருத்தம் கூட இருக்க மாட்டேன். இது எமோஷன், இது இவங்களுக்குள்ள வர்றது. இந்த விருப்பம் மிஷனரியா வர்றது இவங்களுக்குள்ள வந்த விருப்பம். இது ஒரு மாசத்துல காணாம போயிடும். ஒரு மாசம் கழிச்சு என்னப்பா ஊழியத்துக்கு வரையான, ஐயோ பாஸ்டர் நான் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. அப்போ இதெல்லாம் தேவன் தந்த விருப்பம் அல்ல. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்குள் ஆழமாய் விதைச்சிருப்பார். அது சும்மா அப்படி ஒரு செய்தி அப்படி அப்படி வந்ததா இருக்காது, ஆழமா விதைச்சிருக்கும் உள்ளத்துல. அது பற்றி எரியும், அந்த தாக்கம் இருந்துட்டே இருக்கும், அந்த வாஞ்சை இருந்துட்டே இருக்கும். அதற்கு தடையா எத்தனையோ காரியங்கள் வரும், வந்தாலும் அது அவியாது. அந்த தீ, ஆண்டவர் பற்ற வைத்த அந்த தீ அவியவே அவியாது, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள தொடர்ந்து பற்றிக்கிட்டே இருக்கும், அது தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது யாராலும் எதனாலும் அணைக்க முடியாது. பாவம் வந்து மோதும், பிசாசு வந்து மோதும், பல பிரச்சனைகள் வந்து மோதும், எல்லாம் வந்து மோதும். என்னதான் மோதினாலும் அது அப்படி இருக்கும். பிசாசு கொண்டு பலவிதமான தாக்குதல் நடத்துவான். அந்த வாஞ்சையை அவித்து போடுவதற்கு பிசாசு பல காரியங்களை வச்சு மோதுவான். பாவத்தை கொண்டு அடிச்சு தாக்குவான், மற்றும் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு தாக்குவான். குடும்பத்துல பிரச்சனை கொண்டு தாக்குவான், வீட்டுல பிரச்சனை கொண்டு தாக்குவான். பல குறைபாடுகளை, பல தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலையை உருவாக்கி நஷ்டத்தை ஏற்படுத்தி எப்படியாவது தாக்குதல் நடத்தி அந்த மைண்டை விட்டு கொண்டு வெளியே தள்ளிட்டு போகணும்னு ட்ரை பண்ணுவான். அவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அது மைண்ட்ல ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட விதத்திலே உங்க மைண்ட்ல அப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்றால் இது ஆண்டவரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும், தொடர்ந்து அந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்திலே செயல்பட ஆரம்பிக்கணும். என்ன விருப்பம் உங்கள் உள்ளத்துல ஆண்டவர் விதைச்சிருக்கிறாரோ அதற்கு ஏற்ற விதத்திலே ஜெபத்தோடு நீங்க செயல்பட ஆரம்பிக்கணும். செயல்பட ஆரம்பிக்கும் போது அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து கனி கொடுக்கிறதாய் மாறும். புரியுதுங்களா? ஏன்னா அது தேவன் தந்த விருப்பம், அதில் ஆண்டவருடைய பேக்கப் இருக்கும். நீங்க செயல்படும் போது ஆண்டவருடைய பேக்கப் இருக்கும், ஆண்டவர் கூடவே செயல்படுவார். ஏன்னா அவர் கொடுத்த விருப்பம் பாருங்க, அதுல நீங்க செயல்படும் போது ஆண்டவர் கூடவே செயல்படுவார், ஆண்டவர் கூடவே பேக்கப் பண்ணுவார். உங்கள் பிரயாசத்தில் நல்ல பலனை கர்த்தர் காட்டுவார், நல்ல ரிசல்ட் கொடுப்பார். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நம்ம மூலமா இதெல்லாம் நடக்குதா, நம்ம ஜெபிச்சு இப்படி நடக்குதா, நம்ம பண்ணி இப்படி நடக்குதா, ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அங்க பேக்கப் பண்ணிட்டு இருப்பார். அதனால உங்க உள்ளத்துல இன்னைக்கு என்ன வாஞ்சை இருக்கிறதோ அதை சாதாரணம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள நல்ல வாஞ்சை ஏதோ ஒன்று இருக்கும் ஆவிக்குரிய ரீதியாய், அதை சாதாரணம் எடுத்துக்காதீங்க.
சீரியஸ் எடுத்துங்க. அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நியமித்திருக்கிறதான வேலையிலையும் அதில் தூக்கி போட்டு ஓடிடாதீங்க. உடனே வேலையை தூக்கி போட்டு ரிசைன் பண்ணிட்டு வேலையை விட்டுல ஓடி போயிடாதீங்க. வேலையிலையும் இருங்க. உங்க சொந்த காரியத்தை கவனிச்சுட்டே இருங்க. சொந்த குடும்பத்தை, சொந்த காரியத்தை கவனிச்சுட்டே இருங்க. ஆனாலும் உங்களோட உள்ளத்திலே ஆண்டவர் விதைச்ச அந்த விதைக்கு ஏத்த மாதிரி ஒரு செயல்பாட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க, செய்ய ஆரம்பிங்க. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டவர் பாரு இருந்துட்டே இருக்குதா, ஒரு கைப்பிரதி கொடுங்க, பாக்குறவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுங்க. ஏதாவது ஒண்ணு ஜஸ்ட் சாதாரணமா ஆரம்பிங்க. அது வளருகிறதையும் கனி கொடுக்கிறதையும் மிகப்பெரிய விருட்சமாய் மாறுகிறதையும் கர்த்தர் காட்டுவார். அப்படிதான் கர்த்தர் செய்வார். ஏன்னா தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அந்த விருப்பத்தை விதைத்தார். அவரே அதை செயல்முறையிலே கொண்டு வருகிறார். அதனால் உங்கள் விருப்பங்கள், உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் விதைத்திருக்கிற விருப்பங்கள், அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பின் அடையாளம். அதுலதான் நம்ம டிராவல் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? இப்படி நீங்க டிராவல் பண்ணாதான் நீங்களே பரலோகத்துக்கு வந்து சேர முடியும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்ப கர்த்தாவே கர்த்தாவே என்ற யாரு? சும்மா கர்த்தாவே 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 என்று இருந்தவனா? கிடையவே கிடையாது. இவன் கர்த்தாவே கர்த்தாவே. யார் இந்த கர்த்தாவே கர்த்தாவே? கர்த்தாவே கர்த்தாவே இப்படி நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், இப்படி நாமத்தினாலே அற்புதம் செஞ்சோம், இப்படி நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும். இவனும் செயல்பட்டு இருக்கிறான். ஆனால் இவன் ஆண்டவர் தன் உள்ளத்துல விதைத்த அந்த அடிப்படையில செயல்படாமல் இவன் யாரையோ பார்த்து காப்பி அடிச்சு ஏதோ ஒரு பெயர் பிரஸ்தாபத்திற்காக என்னமோ பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். கடைசியில வருகை நேரத்துல கர்த்தர் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, நான் சொன்ன காரியம் கூட இல்லையே, நீ வேற என்னமோ பண்ணிருக்கிற, நீ யாருன்னு எனக்கு தெரியாது போன்றவர். அதனாலதான் உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் உங்களுக்கு என்று பர்சனலா விதைச்சிருக்கிற அந்த வாஞ்சையை பிடித்துக் கொள்ளுங்கள். யாரையும் பார்த்து எதையும் காப்பி பண்ணாதீங்க, எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் விதைச்சிருக்கிற விதையை சீரியஸ் எடுத்துக்கங்க. அதுக்கு தண்ணி ஊத்துங்க, ஜெபம் பண்ணுங்க, அதில் அபிஷேகத்தை ஊற்றுங்க. அது வளரும் வளரும் வளரும். மிக அருமையாய் வளர்ந்து தெய்வ சித்தத்தின்படி உங்களை பயன்படுத்தும். முடிவிலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் நாம் சந்தோஷமாய் நுழைய முடியும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நாளிலும் தேவரீர் உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் எங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறீங்க அப்பா. இந்த விருப்பங்களும் செய்கைகளும் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவேறட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்கள் விதைத்திருக்கிற விலையேற பெற்ற அந்த விருப்பங்களை இந்த நாள் முதற்கொண்டு அபிஷேகமாகி தண்ணீரை ஊற்றி வளர செய்வார்களாக. ஜெபத்திலே காத்திருந்து வளருவார்களாக. உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க மேல போடப்பட்டிருக்கிற அந்த பவுண்டேஷன் நம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கட்டும். பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.